அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்புகள் செஞ்சாலும் தப்புக்கு தக்கன யாரும் ஊரில் காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மலாம் தப்பு செய்கிற ஆளுகளா புள்ளா பேருக்கும் பால் வடிகிற முகம். ஏன்னா எல்லா பேருக்கும் மனசுல ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைக்கிறது எல்லாமே நடக்குமானா சத்தியமா நடக்காது. அன்னன்னைக்கு எது எது ஆண்டு கூட பிரார்த்தனமா இருக்கோ அதே போல நமக்கு என்னென்ன அன்னன்னைக்கு அமைதோ அதை அமைச்சிருந்து நல்லதான்னு போயிடணும். ஏன்னா வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டிதான் காசு பணத்தை சம்பாதிக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது தானே காசு பணத்தை சம்பாதிக்கிறோம். அந்த காசு பணமே நமக்கு எதிரியா வந்தா அப்படிப்பட்ட சம்பாத்தியம் தேவையா? நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலேயே பணக்காரன்னு சொல்றாங்கல்ல தம்பி மதன்ராஜ், உண்மையான பணக்காரன் யார் தெரியுமா? பணம் வச்சிருக்காலாம் பணக்காரனா? கிடையவே கிடையாது. உண்மையான பணக்காரன் யார் தெரியுமா? யாருக்கெல்லாம் படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் உண்மையான பணக்காரன். ஏன்னா நிறைய பணம் வச்சிருக்காளுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது. எப்ப வீட்டுக்கு எவன் கொள்ளை அடிச்சு போகணும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும். மனசுல ஆசை எல்லாமே நிரந்தரமா இருக்கணும், சில பேருக்கு இருக்காது. நான் இதை ஏதை சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த நாடகம் சிறப்பு மிகு நாடகம். இந்த நாடகம் என்ன நாடகம்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியுதோ தெரியலையோ சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானோட காதல் திருமணம், லவ் ஸ்டோரி. எஸ், திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளிய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. காதலிக்கிற தப்பா? காதலிக்க தப்பாங்க? தப்பே கிடையாது. காதல் உலகமே இல்லை. காதல் இல்லைன்னா உலகமே கிடையாது. அப்பேற்பட்ட காதல் மிகவும் புனிதமானது. இந்த காதலை யார் யாரு பண்ணணும் தெரியுங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும்தான் காதலிக்கணுமா? யாரு கேட்கிறா? நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னு அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. கேட்டா அதுவும் பொண்டாட்டி தானே ஊர்ல சவுடால வர பேசுறாங்க. மதனு, காதலிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் காலு தரையில நிக்காது, அவன் போன்ல சார்ஜ் நிக்காது, அவன் பரிசுல பணம் நிக்காது. கடைசியில் இந்த முண்டை மட்டும் போய் தெருவில் நிற்பான். ஏன்னா இது நான் என் அனுபவ ரீதியா சொன்ன ஒரு உண்மை. நானும் ஒரு பிள்ளைய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன்.
காதலிக்கிறப்ப அவ சொன்னா, மாப்பிள்ள ஒரு சின்ன சந்தேகம். என்ன நீ உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு சத்தியம் பண்ணி சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணியா இல்ல உன்னோட காதலுக்கு தூது போன பிள்ளைய கல்யாணம் பண்ணியா? சத்தியம் இவன் தான் நாடகம் எடுக்க போறியா? தம்பி, காதலிச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ணக்கணும்னா நிறைய பேர் லூசா தாண்டா தெரியும். சொல்லு. அது எல்லாம் 100ல ஒருத்தனுக்கு தான் மாப்பிள்ள அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும். காதலிச்ச பிள்ளையவே கல்யாணம் பண்ற பாக்கியம் எல்லா பேருக்குமே அது கிடைக்காது. நான்லாம் லவ் பண்றப்ப என் முண்டாட்டி என்னை பார்த்து சொல்லுவா, நீங்க இல்லைன்னா நான் இல்லேம்பா. சரி, இப்ப 2 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. இப்பவும் சொல்றா, என்ன ஒண்ணு நீ இருக்கணும்டா இல்ல நான் இருக்கணும்டாங்கிறா. அப்படியே டோட்டலா மாறிட்டா. மாப்பிள்ள, என்னங்க இதுக்கு தான் இப்போ ஒரு புதுமொழி இருக்கு. என்னன்னு? அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, ஏன்னா பனி அதிகம். ஆமா, அங்க மனுஷன் வாழ முடியாது. ஆமா, பொண்டாட்டி கிட்ட புருஷன் வாழ முடியாது. ஓ மை காட். இதையும் தாண்டி யார் ஒருத்தர் பொறுமையா நிதானமா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்களோ சரி, அவங்க தான் சிறந்த ஆண்மகன். இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு மாடும் பொண்டாட்டியும் ஒண்ணா. எப்படி? நெசமாத்த ஜல்லிக்கட்டுக்கு மாடுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன ஒத்துமை தெரியுமா? 2 இடத்துலயுமே வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவான், கட்டுறவன் புள்ள மாட்டிக்கிருவான். மாட்ட வேண்டியதா? மாட்டினா அதுல நம்மளால தப்பிச்சிருவாப்பா தெளிவா. அதுலயும் ஒரு சில ஆளு நான் கேட்கிறேன், மாட்டை அடக்கிறவன் வீரனா, 10 பேரை தூக்கி போட்டு அடிக்கிறவன் வீரனா? உண்மையான வீர தைரியசாலினா யார் தெரியுமா? நம்ம செல்போனை பொண்டாட்டி நோன்றான்னு தெரிஞ்சும் பயத்தை கண்ணுல காட்டாம அசால்ட்டா உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஏன்னா அவன் டெலீட் பண்ணிருப்பான்ப்பா. ஏன்னா இந்த செல்போன் தான் எதை நோண்டுவேன் இல்லடா. நெசமா தெரியுமாச்சா? போன் வரும்ல, இந்த போனை காட்டு, இந்த போனை காட்டு. இந்த போன் என்ன பண்ணு தெரியுமா? இதுதான் ஆம்பளை போன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இவன் வச்சிருக்கிறது ஆம்பளை போன். எப்படி சொல்றீங்க? நொடுக்கு அமுக்குனா தான் இது வேலை செய்யும். ஆனா டச் போன் தான் பொம்பளை போன். தடவுனாலே போதும். எப்படி மாப்பிள்ள? ஆமா, தடவுன தடவி தான் புடிச்சு தடவி பாருங்க. நீ சும்மா இருங்க, இங்க பாருங்க. நான் இதை ஏத சொல்றேன்னா, ஆசை எல்லா பேருக்கும் இருக்கும், அது எல்லா பேருக்கும் பலிக்காதுன்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ என்ன எடுத்துக்கங்க, மாப்பிள்ளை எடுத்துக்கங்க, எல்லா பேருக்குமே ஒரு சிறந்த தொழில் இருக்கும். மாப்பிள்ளை, நான் உங்களை கேட்கிறேன் மாமா, உங்களுக்கு பரம்பரை தொழில்னா என்ன? பரம்பரை தொழில்னா ஆரம்பத்தில் விவசாயம், இப்போ நாடகம். ஆரம்பத்தில் விவசாயம் தான். ஆனா எனக்கு பரம்பரை தொழில் என்ன தெரியுமா? வைத்தியம் பாப்போமுங்க. நாட்டு வைத்தியம்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் காய்ச்சல் வந்தா எங்க போவீங்க? காய்ச்சல் வந்தா டாக்டர் போய் ஊசி போடுவோம். நான்லாம் ஊசி போட போக மாட்டேன். 4 பச்சளை மூலிகை மருந்த கசக்கி குடிச்சேன்னா காய்ச்சல் விட்டு போயிடும். பரவாயில்லையே. இதுல எனக்கு இன்னொரு வைத்தியமும் தெரியும். இந்த பூரையாங்க கடிச்சிச்சுன்னா, தேள் கொட்டுனாலும், இவ்வளவு ஏன் யாருக்காவது பாம்பு ஒத்துனா கூட விஷத்தை வாயிலே உறிஞ்சு எடுத்து துப்பி அவங்கள காப்பாத்துற திறமை இருக்கு. ஆமா, அதெல்லாம் கொடுத்து போன வாரம் நாடத்தை முடிச்சு வீட்டுல படுத்து கிடந்தேன். சரி, யாரு கூட? நான் மட்டும் தானே நாசமத்து போறவனே. ஒரு அக்கா வந்துச்சு, எப்பா தம்பி, எப்பா பப்புனுக்கார தம்பி, என்னக்கா? நான் கடலை காட்டுக்கு களை எடுக்க போனேன் தம்பி, காட்டுக்குள்ள இருந்து ஒரு சொரட்டை பாம்பு ஒன்று காலில் அடிச்சு புரிச்சு. என்ன பாம்பியா? சொரட்டை பாம்பு. எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்து பாண்டுச்சு. அக்கா பெரியாசுபத்திரி போக எப்படி 3/4 மணி நேரம் டிராபிக் ஓவரா இருக்கு. பாம்பு அடிச்ச இடத்த காட்டு வாயிலே விஷத்தை உறிஞ்சி எடுத்து அந்த அக்காளுக்கு கட்டு போட்டு விட்டேன் மச்சான். இப்ப அந்த அக்கா நல்லா தெரியுது. பரவாயில்லையே. இப்ப தாண்டா இது தாண்டா எனக்கு பிரச்சனையாவே முடிஞ்சிச்சு. ஏயா நல்லதானே பண்ணிருக்க. நேத்து ஒருத்தன் வந்தேன், சரி நல்லா தூங்கி கிடந்தேன். அண்ணே பப்புனுக்காரண்ணே, என் உசுரை நீதான் காப்பாத்தணும்டா. சரி, என்னடா பிரச்சனை? அண்ணே பாம்பு அடிச்சு பிடிச்சனே, நீதானே காப்பாத்தணும்டா. என்னதான் இருந்தாலும் ஆபத்துக்கு பாம்பு இல்லாம வாடா தம்பி, பாம்பு அடிச்ச இடத்த காட்டாண்டே. அண்ணே வெளியிருக்க போனேனே, இங்கே கடிச்சு பிடிச்சனே வந்து உரினேன்ற. உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே. விளக்கமாறு பிரிச்சு போம்டா. ஏன்டா அவன் எதுக்கோ வந்திருக்கா, நீ எதுக்கு பிளான் படுத்துறியா? ஆனா மாப்பிள்ள வாழ்க்கையில எத்தனை மாமா பார்த்திருப்ப. அப்படி இல்ல தம்பி, நீ மூடிக்கிட்டு இரு. நம்ம ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்போம், இப்படித்தான் போய்க்கு இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் கூட்டம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதனால பெண்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லலான்னு இருக்கு. சும்மா சொல்லுங்க. ஏன்னா தாய்மார்கள் எப்பயுமே சிறப்பா இருப்பாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல சத்தியமா குடியிருக்க கூடாது. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல குடியேற கூடாது. பெரிய குடியாரப்ப எல்லாரும் பண்ணாட்டிருக்கு. அதை குருநாதர் சொல்றாரு பாரு. தம்பி, குடிக்கிறது மாவரும் குற்றம் மச்சான். ஆனா நான் சொல்றேன், இங்க வருங்க, மனசாதி தொழில் சொல்லி இப்ப நான் குடிக்கிறேனா? இல்ல இப்ப விட்டுட்டேன். ஏன்னா ஒரு மணி நேரம். இப்ப நான் சொல்ற கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஆம்பளைகளுக்கு. ஏன்னா நம்ம உசுரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடணும். ஏன்னா இப்ப நான் இங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நல்லா கேளியா? எந்த கேள்வி வேணாலும் கேளியா? நம்ம ஊர் தானே, அதனால தைரியமா கேட்கலாம். என்னை பத்தி ஐயாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் அந்த காலத்துல உங்க மனைவியை கோபப்பட்டு அடிச்சிங்கன்னா அவங்க கோவிச்சுக்கிட்டு எங்க போனாங்க?
அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்னு நான் பழைய கட்டப்பையில 4 துணிமணி அமைக்கிட்டு ஊழமக்க சிந்தி புருஷன் மூஞ்சில போட்டுவிட்டு கிளம்புங்க. உங்ககிட்ட பிறந்த பொழப்புக்கு உங்ககிட்ட வாழ்ந்து நக்கினதுக்கு சே அப்படின்னு கிளம்ப. எப்ப அந்த காலத்துல பொண்டாட்டிய புருஷன்காரன் அடிச்சு விட்டான் அந்த காலத்துல. ஆனா இப்ப இருக்கிற பொம்பளைங்க அப்படி கிடையாது. ஏயா புருஷன்காரன் 1 அடி அடிச்சா பொம்பளை நீங்க 10 அடி அடிக்கிறீங்க. வீடு விளங்குமா? வீடு விளங்காது. இப்ப இருக்கிற பொம்பளை அடிக்கவும் மாட்டுதுங்க. 2025 ஒரு விஷயத்தை ஒண்ணு பண்ணிட்டாங்க. என்ன? புருஷன் அடிச்சான்னா புருஷனை போட்டு தள்ளுறது பேசனா வச்சுக்கிருச்சுங்க. என்னையா சொல்ற? ஆளை க்ளோஸ் பண்ணிருந்துங்க மச்சான். கடலூர் மாவட்டத்துல இந்த விஷயம் ஒண்ணு உண்மைக்குமே நடந்திருக்கு. கடலூர் மாவட்டத்துல என்ன நடந்திருக்கு? அந்த பொம்பளை பேரு ரூபா, அவங்க வீட்டுக்கார பேரு ராமர். என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த ஆளு தண்ணிய போட்டு பொண்டாட்டிய அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் 2 நாளா 2-3 நாளா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. இந்த பொம்பளை ரூபா சொல்லி சொல்லி பாத்திருக்கா. ஏயா ராமரு குடிக்காத, நம்ம வீட்டுக்கு ஒத்துக்கிறாதுன்னு. உடம்பு வேற வீக்கா இருக்கு. இந்த நாசமத்து போறவன் கேட்கல. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா, நேர மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷன்காரனை போட்டு தள்ளிட்டாயா. மாப்பிள்ள ஒரு சின்ன விஷயம். என்ன? ஏன் ஒரு புளிக்குழம்புல கலக்கலாம், வைக்கலாம். ஒரு சாம்பார்ல கலக்கலாம், ஏன் ஒரு கோழி குழம்புல கூட கலக்கலாம், ஆட்டு குழம்புல, ஏன் மீன் குழம்புல வந்து விஷத்தை கலக்கலாம்? இங்கதான் நீ கேட்கணும். நீ சொன்ன மாதிரி சிக்கன் குழம்புல விஷத்தை கலந்துருக்கலாம், மட்டன்ல விஷத்தை கலந்துருக்கலாம், சாம்பார் ரசம் எதுல வேணாலும் விஷத்தை கலந்துருக்கலாம். ஏன் இந்த பொம்பளை மெனக்கட்டு மார்க்கெட்டுக்கு போய் மீன் எடுத்து அதுல விஷம் வச்சா தெரியுமா? மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளோ விஷத்தை ஊத்துனாலும் வாடை இத்தினி கூட வெளியே வரவே வராதான். நீங்க எல்லாம் நோட்டு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப உதவும். புருஷனை போட்டு தள்ள செச்சுக்கு அப்படியே. இப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏண்டா மாப்பிள்ள, ஒரு பொம்பளை புருஷனை கொண்டிருக்கா தமிழ்நாட்டுல, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா வெளிநாட்டுக்கு தெரிஞ்சா அசிங்கம் இல்லையா? நீங்க வேற இத கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு சொல்ற. கோவப்படாம இல்ல, எனக்கு அந்த பொம்பளை மேல துளி கூட கோவம் கிடையாது. ஏயா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டைங்க. அந்த புள்ள கோவப்பட்டு புருஷனை போட்டு தள்ளிருச்சு. எனக்கு யாரு மேல கோவம் தெரியுமா? இத யூடியூப்ல போட்டு விட்டாங்க. சரி, இதுக்கு 3 பொம்பளைங்க கீழே கமெண்ட் போட்டிருந்தாளுங்க. கமெண்ட்னா தங்களோட கருத்தை சொல்லிருக்காளுங்க. தலைப்புல எப்படி போடுறாங்க யூடியூப்ல? கட்டிய கணவனை மீன் குழம்பில் விஷம் வச்சு கொன்ற மனைவி பகிரங்கமான முறையில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு யூடியூப்ல தலைப்புல போட்டு விட. இதுக்கு 3 பொம்பளைய கமெண்ட் போட்டுக்காளுங்க. இவளுக்கு மேலதாண்டா எனக்கு அவ்வளவு கடுப்பு. அப்படி என்ன மாப்பிள்ள கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? ஒரு பொம்பளை கேட்டிருக்கா, புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், அட்ரஸ கொஞ்சம் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கா. அப்பதான் சண்டையோட ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 2வது ஒரு பொம்பளை கேட்டிருக்கா, அந்த விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா, இறக்கின பின்னாடி ஊத்தணுமா? 2வது நாள். 3வது திருட்டு முண்டை கேட்டிருக்கா, 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பாவும் ஊத்தவா, 1/4 டப்பா ஊத்துனா போதுமா? பெரிய சுரட்டையா இருக்கும் போலடா. அதனால ஆம்பளைகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா தயவு செய்து பொண்டாட்டி உப்பு பார்க்க விடுங்க. மாப்பிள்ள வேற என்ன குழம்பு சாப்பிடுறது? நண்டு குழம்பு வச்சு பொழுது. அதே மாதிரி மாப்பிள்ள இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது காரணம்ன்ற? எது காரணம்? மதுதான். சத்தியமா ஆம்பளை கெட்டு போக கூடாத விஷயம் 3 இருக்கு. மது, மாது, சூது. மதுன்னா சரக்கு, மாதுன்னா பொம்பளை விஷயம். மச்சான் தண்ணிய போட்டு விழுகிறவன் கூட 2 மணி நேரத்துல போதை தெளிஞ்சு வீட்டுக்கு போயிருவான். இந்த 2வது பொம்பளை விஷயத்துல விழுகிறான் பாரு, சாகத்துட்டுக்கு இதுலதான் சாவேண்டுவாங்க. என்ன அப்படி இருக்குன்னு தெரியலையே. யாருக்கு தெரியல? இதனாலதான் பெட்டிக்காரருக்கு தொட்டையே கட்டுறது எனக்கு தான் தெரியும். ஆளு கிடைக்கல. இதுல ஒரு முக்கியமான விஷயம், எல்லா பேருக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. எல்லா பேரும் ஒரு கருத்தை தெரிவிச்சாலும் இந்த நாடகம் நல்ல நாடகம், காதல் திருமணம் நாடகம். நானும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிக்கு எல்லா பேருக்கும் ஒவ்வொரு விஷயம் அமைஞ்சாலும் சிலதை கை கொடுக்கும், சிலது கை கொடுக்காம போகும். அதனால என்னை பற்றி ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இதுல பாதி பேர் தான் நாடகத்தை பார்க்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீதி பேர் நாடகம் பார்க்க வந்திருக்குங்க. வீட்டு வாசலுக்கு நேரம் ரேடியோவை கட்டி வச்சிருக்காங்களே, நம்மளை தூங்க விட்டு தொலைய மாட்டாங்க. பேசாம இங்கேயாவது உட்காந்து முறையை கழிச்சிட்டு போவோம்னு பாதி பேர் வந்திருப்பாங்க. இதுல பாதி பேர் வீட்டில் புருஷங்காரே தண்ணியை போட்டு இழுச்சு படுத்துக்கிருக்கானு, இவன் முகரையை பார்க்கறதுக்கு இங்கிட்டாவது மூஞ்சியை பாட்டு வரும்னு பாதி பேர் வந்திருக்கோம். திருவிழா சில ஜாலிகள் இருக்கு. இதுல சில பேர் அப்பத்தே ஒரு சில ஆத்தா நல்லா நாடகம் பார்த்துக்கிருக்கோம், ஒரு சில ஆத்தாக்கு வீட்டில் தூக்கம் வந்திருக்கும். இது வம்பா நாடகம் பார்க்குற பொம்பளை கிளம்பும் பார்த்துருக்கியா? எந்திரிடி போவான், என்ன தம்பி கொடிக்க பேசிக்கிறியா, பாட்டி போவான். ஏன் இந்த பொம்பளை ஒத்தையில போகாது? பக்கத்து வீட்டுல நாய் வாசல்ல படுத்து கிடக்கும். ஒத்தையில போனா அவ வீட்டு நாய் நம்மள இதுல கடிக்குமே பயந்த. என் சித்தப்பு வராரு, வாங்க மெல்ல வாங்க.
நிறைய நாய் அப்படி தான் கடிச்சு வச்சு போச்சு. போடுங்க. இங்கே அருமையான முறையில் கூட நன்றிங்க. இப்போ 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாமா திருச்சி மாநகரத்தை டிஎம்ஏ அருண் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு மலர் மாநிலத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாமா சிவ சண்முகவலி என்ற சிவா அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். சும்மா கொடுங்க. மற்ற நாடகத்துக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் PM மதன்ராஜ் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு தாளமிசு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு இங்கே சிறப்பான முறையில் மலர்மணி எடுத்து கௌரவப்படுத்துகிறார். சோழங்குடியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் தங்கராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து துண்டிச்சீட்டு அன்பளிப்பு யாரும் கொடுக்கப்படாது. மேடையில் யாரும் சம்பந்தமெல்லாம் ஏறக்கூடாது. இது கிராமத்தின் கட்டுப்பாடு. மலர் மாநிலத்தை கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் மனதார்ந்த நன்றி. மற்றும் எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு வழக்கறிஞர் அன்பண்ணா அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கொண்டு தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. ஐயால் நாடகம் சிறப்புமிகு நாடகம். இந்த நாடகத்தில் முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டிங்க? 2வது மனைவி. லேடிஸ் அங்கே இருக்காங்க, அங்கே கேளு. செகண்ட் ஒய்ஃப். பெண்கள்ட்ட கேளியா? 2வது முன்னாடி செகண்ட் ஒய்ஃப். 2வது மனைவி. 2வது மனைவி. நான் கேட்குறேன், முருகப்பெருமான் 2 கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. சரி, இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி லேசா கூட? அவர் காலத்துல சட்டம் ஏற்றலப்பா. அவர் காலத்துல சட்டம்லாம் இல்ல. ஆனா உலகத்துல சட்டம் கடுமையா இருக்கு. நான் உண்மையை சொல்லாமாமா, இந்த உலகத்திலேயே உண்மைக்குமே பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா ஆம்பளை ஒரு ஆள் மட்டும்தான். உனக்கு தெரியுது? சத்தியமா சொல்றேன். நான் கேட்கிறேன், ஆண்கள் சார்பா நாங்க என்னத்தை அவங்க கிட்ட கேட்க போறோம்? ஒன்னும் கேட்கல. நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் கோத்தாங்கொப்பையும் கொண்டு வர்ற பீரோல் மசூர்லயாவது இடம் கொடுங்க. ஏமாப்பிள்ள இவ்வளவு சோதனையா சொல்ற? 7 அடுக்க திறந்தாலும் மதன்ராஜ் பொண்டாட்டி புடவையா தாண்டா இருக்குது. சரி, ஆம்பளை சட்டையை எப்படிலாம் பாரு, ஆங்கர்ல அனாத தூக்குல தொங்குன மாதிரி தொங்கும். சட்டையில ஆங்கர்ல தொங்குவோம், நைட்டில எங்க தொங்க போடுவேன் தம்பி? எல்லா நைட்டி கூட இன்னைக்கு அது இடத்துல வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே ஆம்பளை தான் மிகவும் பாதிக்கப்படுது. இப்ப நான் சொல்றேன், பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கடை இருக்கு. என்னன்னா, இந்த கடை இல்லாம இவங்களால துளி கூட வாழவே முடியாது. நெசமாவே எங்க யாராவது ஒரு ஆளு நீ சொல்ற கடை இல்லாம நாங்க வாழ்ந்துருவோம் தம்பி அப்படின்னு யாராவது ஒரு ஆளு கையை தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரப்பவை மோதிரம். யார்? ஆண்களுக்கா? ஆண்களுக்கா பெண்களுக்கா? பெண்களுக்கு. இந்த 3 கடை இல்லாம நான் இருந்துருவேன்னு சொன்னா உங்களுக்கு அரப்பவை மோதிரம், 5000 ரூபாய் ரொக்க பணம். கூட்டம் நிறைய இருக்கு, மாட்ட போற வெட்டியா தம்பி? சொன்னா பாத்துக்குறோம் தம்பி. 3 கடை என்னென்ன கடை தெரியுமா? யாராவது கைத்துக்குள்ள நீங்க செக் பண்ணுங்க. பெண்கள் முடியாத கடை, அதாவது பெண்களால இருக்க முடியாத கடை என்ன கடை தெரியுமா? 1 பூக்கடை, சரி, 2வது நகைக்கடை, வேற 3வது துணிக்கடை. இந்த 3 கடை இல்லாம நாங்க இருந்துருவோம்னு யாராவது கை தூக்குங்க. இருமாப்பிள்ள நான் ஆலப்புறம் என்றேன். அங்க பாருங்க, அட்டே அப்பத்துக்கு டக்குனு இறக்கிட்டேக்கா. ஏக்கா அந்த கதை தலையில் நிறைய, அந்த கதை நிறைய பூ வச்சிருக்கு, ஊர்பட்ட சங்கிலி அள்ளி போட்டு வந்திருக்க. பேசாம தூங்கிரு. இப்ப ஆம்பளை மட்டும் இருச்சா அப்ப நினைக்கிறியா? ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. என்னன்னா, பொண்டாட்டி போட்டு வர சங்கிலியை புடுங்கி வைக்க அடகு கடை, வித்து தண்ணியை போட சரக்கு கடை, கடைசியில தள்ளமாரி விழுகிறது முண்டை சாக்கடை. நம்ம உழப்புலாம் இப்படித்தாண்டா வைக்கிறது. ஆனா ரொம்பக்குமே ஆம்பளை ரொம்ப பாவம். எவ்வளவு பிரச்சனை தேவை ஒரு ஆம்பளை தாங்கிறது மாப்பிள்ள. ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணோட நிலைமையை பூரா சொல்றவாரு. டேய், நான் உண்மைக்குமே ஆம்பளை நாசம் பத்து போறவனே. போய் இந்த மைத்த வட்டணும்டா. அதான் சொல்றேன். அப்படி நீங்க வேற, உங்களுக்கு இந்த கூத்து தெரியாதுல்ல. நீங்க சாப்பிட்றதுக்கு வரல, அங்க அண்ணன் வீட்டுல மேல சாப்பாடு போட்டாங்க. சரி, சாப்பிட்டு வாசல்ல வர்றப்ப 2 ஆத்தா அங்கிட்டு நடந்து வந்துச்சு. அதுல ஒரு ஆத்தா கேக்குது, இந்த அந்த கொண்டை ஓட்டு போறான் பாரு, அவன் தாட்டி பப்புனா இருப்பான். அந்த ரோஸ் கலர் சேலை, ரோஸ் கலர் சேலை, அதுக்கு அந்த புழு கலர் சேலை. ஆமா, கொண்டையெல்லாம் போட்டிருக்கேன், இவன் போய் இடத்த நக்க போறேன். அங்க வீட்டுக்கு போவோம்.
நான் கேட்குறேன் என்ன கொண்ட ஓட்டனா. ஆனால் உண்மைக்குமே இந்த மயிரை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்படுறேங்க. அன்னைக்கு திருப்பத்தூர் நாடகத்தை முடிச்சுட்டு மாட்டுத்தாவணியில் இறக்கி விட்டாங்க. சரி, பொம்பளை வேஷம் போடுற வாசி மீசை வேற இல்லாமல் இருக்கேன்னா அன்னைக்குன்னு மழை வேற பெஞ்சு தலை ஈரமா இருக்குன்னு இந்த குடுமியை அவுத்து வேற விட்டு காய விட்டு வந்துருந்தேன். போடுற ட்ரெஸ் வேற சிப்பா மாடல் வேற இவ்வளவு தூரத்துக்கு போட்டு வந்துருந்தேன். குடுமையை விரிச்சு போட்டு மாடு தாண்டி பஸ் எல்லாம் அருப்பு கோட்டை பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பின்னாடி வந்து ஒரு ஜைஸா கேட்குறியா, என்னன்னு 100 ரூபா தரேன் வரியா பாத்ரூமுக்குள்ள அப்படிங்கிறியா. போயிட்டு ரொம்ப சீப்பா கேட்குறேன். நெஞ்சு சட்டை ஏத்து பிடிச்ச இடம் ஓத்தா மகனே, நான் பப்புனுடா ஏதோ தலை காயட்டு குடும்பி அவுத்து போட்டா 100 ரூபா தரேன் வரியா பாத்ரூம் அடிக்க வேண்டியதானே. மானம் கட்டு மகரி பூத்தும்டா, ஏன்டா தரம் கட்ட முண்டா யாரா பாத்திரா 100 ரூபா கொடுத்தா செருப்பு பிஞ்சும்டா இழுச்சா பல ஒரு 1000 500 கூட அப்பதான் வருவேன்ட்டு. சபாஷ். உனக்கு நீ அதான் 100 ரூபா சொல்லி ரேட்டை ஏத்திட்டானே. தம்பி ஒழுக்கம் உயர்வை தரும் தம்பி, 20 ரூபா அப்படி மட்டும் பேசாதீங்க. நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு மச்சான். எல்லா பேருமே பாத்திரத்தை சரியா பண்ண கத்துக்கிறேன் என்னங்க. ஆனா உண்மைக்குமே என் அனுபவ ரீதியா ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் பண்றாரு இவர் பண்றாருன்னு யாரையும் பார்த்து காப்பி அடிக்க மட்டும் கூடாது. நமக்கு என்ன வருதோ அதை பண்ணிடணும். ஏன் தெரியுங்களா, இது என் அனுபவ ரீதியா சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். நம்ம ஒரு வேலை பார்க்குறோமோ உழைக்கிறோமோ, அடுத்த வீட்டுக்காரன் அப்படி இருக்கான் நம்மளும் அது போல காசு பணம் சம்பாதிக்கணும், அது வேணாம். நமக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்கானோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, நான் இப்படித்தான் அடுத்தவனை போல ஒன்று பண்ணணும்னு பண்ணி கடைசியில் அசிங்கப்பட்டேன் மச்சான். என்னாச்சு, நான் காசு பணத்தெல்லாம் ஆசைப்படலடா. சரி, நாடகம் வெள்ளனே ஆரம்பிக்கணும் டக்குன்னு வாண்டு சொல்லிட்டு நேத்து போன ஊர்ல எனக்கு போன் அடிச்சு கூப்பிட்டாங்க. நேத்து எங்கிட்ட எனக்கு நாடகம் தெரியுங்களா, விராலி மலையை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர். அப்படியா? இதுல என்ன ஒரு கூத்துன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பசியா இருக்குண்டு ஹோட்டல்ல போய் உக்காந்துட்டேன் மச்சான். நான் உட்காந்த நேரம் டிரைவர் அண்ணன் போன் அடிச்சிட்டாரு. பப்புனுக்கார தம்பி வேன் எடுக்க போறோம், டக்குன்னு வந்து ரோட்ல நின்றுனாரு. அண்ணே கடைக்கார அண்ணே வேன் எடுக்க போறாங்களாம்னே, ரொம்ப பசியா இருக்குன்னு 4 புரோட்டா இருந்தா பார்சலை கட்டுனேன்னு சொன்னேன். தம்பி இப்பதான் தம்பி கல்லுல போட்டிருக்கேன், ஒரு பெரட்டுக்கிறேன், 5 நிமிஷம் சேர்ல உட்காருப்பான்னு சொன்னாரு. சரிங்கன்னு நானும் சேர்ல உட்காந்துக்கிறேன் மச்சான். இங்கதான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் சேர்ல உட்காந்த நேரம் ஒரு ஆளு புல்லட்டுல முரட்டால வந்து அண்ணே ஏ ஹோட்டலுக்கார அண்ணே, ஒரு 5 புரோட்டாவை பிச்சு போட்டு 4 கரண்டி சால்னாவை ஊத்தி 3 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு பார்சலை கட்டுன்னா. பச்சை முட்டை என்னடா இப்படி இல்லாம நான் என்னடா எத்தனையோ ஹோட்டல புரட்டாதுன்னு இருக்கேன், ஒரு டைப்பா கட்டுறானடா. ஒருவேளை இதனாலதான் ஆள் பல்கா இருப்பானோ. நானும் கடைக்காரன் சும்மா சொல்லாம, அண்ணே ஏ கடைக்காரனே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி பார்சலை கட்டி எனக்கு ஒரு பார்சலை கட்டிருந்துட்டு. சரிங்க தம்பி அப்படின்னு அந்த ஆளுக்கு ஒரு பார்சலை கட்டி 2 பேர் கையிலையும் கொடுத்துட்டியா. சரி, இருந்தாலும் ஒரு சந்தேகம், அந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்டேன், அண்ணே வணக்கம் அண்ணே, நான் பப்பு நான் நடிக்கிறேன், சொல்லுங்க தம்பி, நானும் எத்தனையோ ஹோட்டல்ல போய் புரோட்டா தின்றுருக்கேனே, இப்படி பச்சை முட்டையெல்லாம் உடச்சு ஊற்றி எவனுமே தின்றதை பார்த்தது இல்லைன்னு, ஏன்னே இப்படிலாம் பார்சலை கட்டிட்டு போறியே, இப்படி சாப்பிட்டா இது டேஸ்டா இருக்குமானேன்னு கேட்டேன். அதுக்கு தான் இந்த புல்லட்டுக்காரன் சொல்றியா, யாருக்கு தெரியும் தம்பி, நானே இது எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற. அட முண்டை ஒன்னட்டு நானும் முன்னடா பார்சலை கட்டிட்டு அப்புறம் நான் எந்த நாய்க்கு போடுவேன், அப்புறம் ஆகிற 6 மூத்து கொடுத்தேன். ஐயே அது வெறி நாயிலடா, இவன் சொறி நாய் ஆச்சாடா, விடக்கூடாது மச்சான். எது எப்படா சரி, அருமையான முறையில் வந்திருக்கவங்களுக்கு நல்லது ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டு நம் கலைப்பணியை சாருவோம். சாருவோமா? ஹலோ ஹலோ ஹலோ, நீ இருக்கிறது எனக்கு பயமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை இந்த கீதமே எங்கும் ஊழாவுமே, நாளை இந்த கீதமே எங்கும் ஊழாவுமே, என்றும் வீழாவே என் வாழ்வினே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும்
நேரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்திவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியில் நீ நீந்திவா எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கீழாய் பூ மனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். உள்ளம் என்னும் ஊரிலே மாடம் என்னும் தேரிலே நாலு கனவுகள் ராஜபவன்கள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே மாடம் என்னும் தேரிலே நாலு கனவுகள் ராஜபவன்கள் போகின்றதே எந்த மூச்சு எந்த பாட்டும் அணையா விலகே எந்த மூச்சு எந்த பாட்டும் அணையா விலகே கீழாய் பூ மனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை இந்த கீதமே எங்கும் ஓலாகுமே நாளை இந்த கீதமே எங்கும் ஓலாகுமே என்றும் வீழாமே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நன்றி 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 நன்றிங்கய்யா. ஆயால் சிறப்பான முறையில் எது எப்படினாலும் என்னங்க நைஸ் வாய்ஸ். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா மாப்ள? நினைவு இருக்கு மச்சான், நீங்க சொல்லி நினைவு இருக்காம இருக்கா மச்சான்? ஆயால் சிறப்பான முறையில் மச்சான் என்னைக்குமே எதையுமே மறக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடையாது, எல்லாத்தையுமே சிறப்பாக வச்சுக்கிறணும். ஆனால் ஆண்டவன் மட்டும் மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை படைச்சிருக்கான், ஞாபக மறதியை படைச்சிருக்கான். பார்த்தீங்களா? ஞாபக மறதி மட்டும் இல்லைன்னா நிறைய பிரச்சனையை நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கணும். ஆதி காலத்து பிரச்சனைலாம் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும்? மன ரீதியாக நமக்கு பிரச்சனை உண்டாக ஆரம்பிக்கும். ஆமாம், ப்ரெஷர் சுகர் பிபி இப்படிலாம் ஏறுறது எப்படி? நம்ம மனசில் ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கத்தான் கண்டதெல்லாம் நம்ம மைண்டில் திங்கிங் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே நல்ல சந்தோஷமா இருக்கிறவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரு? எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறவன் மாமா சொன்ன மாதிரி ஒன்று பைத்தியக்காரன், இன்னொன்று திருட்டு பையன். சத்தியமா நம்ம பள்ளிக்கூடம் போகணும், பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும். மாப்ள களவாணி பயலுக்கு எந்த தொழிலும் தேவையில்லை, எல்லாமே தொழில் தான். களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க. திருடன் தான் ரொம்ப நல்லவன். ஏன்னு கேளு, எல்லாருமே நல்லா கோடீஸ்வரனா இருக்குன்னு நினைப்பேன். ஆமா, யாரு வீட்டுக்குள்ள நகநட்டோட இருக்கணும்னு நினைப்பேன், யாரு வீட்டுக்குள்ள போனாலும் பணம் காசோட இருக்கணும்னு நினைப்பேன். அப்ப திருடன் நல்லவன் தானே. எனக்கு தெரிஞ்சு இப்ப விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு பெண்மணி, யார் தெரியுங்களா? சுனிதா வில்லியம். உங்க எல்லா பேருக்குமே தெரியும். இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு பெரிய திறமைப்படுத்த பெண்ணா மாறிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பெண்கள் கடத்தரவுக்கு போறது கூட பயப்படுறாங்க. ஏன்? பைக்கில் போற மாதிரி போய் சங்கிலி அதுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. திருட்டு பயலுங்க நிறைய பெருகிட்டான். அமெரிக்காவில் 10 விஞ்ஞானிகள் போராடி 5 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மிஷின் மாப்ள? திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின் மச்சான். 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி திருடங்களை எப்படியாவது நம்ம நாட்டில் ஒழிக்கணும்னு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சாச்சு. மிஷின் இப்போ ஒர்க் பண்ணான்னு செக் பண்ணணும்ல. அமெரிக்காவில் போய் இப்படி கூட்டம் கூற இடத்துல வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆன் பண்ணி விட்டா அந்த மிஷின் என்ன பண்ணுச்சான்? 10 செகண்ட்ல 150 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். சந்தோஷம் தாங்கல. மிஷின் சக்சஸ். இந்த மிஷினை ஜப்பானுக்காரே வாங்கிட்டான். அவனும் கூட்டத்தில் வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விடுறியா, 20 செகண்ட்ல 200 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. சக்சஸ். இதை நம்ம தமிழ்நாட்டுக்காரனு வாங்கிட்டான். அவனு வாங்கி கூட்டம் கூற இடத்துல வச்சு சுவிட்சை ஆன் பண்ணிட்டு திரும்பி தான் பார்த்திருக்கேன். ஒரு 10,000 பேரை கண்டுபிடிச்சிருமா? மிஷின் அந்த முண்டியை தூக்கிட்டு போயிட்டான்டா. எங்க போனாலும் திருடங்க ஓவரா இருக்காங்க. நம்ம கிட்ட பலிக்காது, நம்ம பயங்கரமான ஆளுங்க. அப்பேற்பட்ட முறையில் இந்த சிறப்பாக மதுரை மாவட்டம், நமது வாடிப்பட்டி வட்டம், நமது அலங்காநல்லூர் ஒன்றியம், நமது பண்ணைக்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் இன்றைய தினம் அருமையாக நமது பிரார்த்தனை நாடகம் தெய்வ திருவாளர்கள் திரு எம்
பாண்டி அம்பலம் மற்றும் காரையம்மாள் பேரனும் பி ராஜாங்கம் அம்பலம் மற்றும் உத்தமி புகழ் மகன் ரா கோடீஸ்வரன் வழக்கறிஞர் அவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் சிறப்பாக நமது ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் சிறப்புமிகு நாடகமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்று நடிக்க காத்து கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவி வகிக்கின்ற ஆரைக்குடி மாவட்ட கண்டெடுத்த MK வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய சொற்போர் அரசி நமது மதுரை மாநகரையே கட்டி அரசாண்டு இருக்கும் என்னை பெற்ற ஆத்தா மதுரை ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருகின்ற நாடகான பேரரசு புதுக்கோட்டை மாநகரம் ரெட்டியால மாவட்டம் கண்டெடுத்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கலகப்பிரனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடக கலையுலகத்தில் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய அன்பு வாத்தியாருமாகிய பல மாணவர் உருவாக்கி கொண்டிருந்து திருச்சி மாநகரம் கண்டெடுத்த அருமை ஐயா அடைக்கல சுவாமி அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன் அன்பு மாமா TMA அருண் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் 6 மணி மண் பின்பாட்டு என அவரை பற்றி உங்கள் எல்லா பேருக்குமே தெரியும். மனிதனுக்கு சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏன்னா நானே போன வருஷம் இந்த மேடைக்கு வர முடியாத சூழ்நிலை கல்லடப்பு ஒரு 15 நாள் பெட்டில் படுத்து கிடந்து 2ஆம் நடத்த மாற்றி விட்டேன். இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. அதனால் சிறப்பான முறையில் எல்லா பேருமே உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எப்பொழுது இருக்க வேண்டும். அன்பு மாமா அவர்களுக்கு மனதார்ந்த நன்றி நன்றி வணக்கம். பாடல் வான் நீலா நீலா அள்ளு என் வாலிபம் நீலா வான் நீலா நீலா அள்ளு என் வாலிபம் நீலா தேன் நீலா நீலா அள்ளு என் வாலிபம் உண்மைக்குமே நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா ஆடாட உண்மைக்குமே அருமையான பாடல். ஸ்ரீதேவி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அருமை மாமா எல்லாத்துக்கும் சிறப்பு. அருமையான முறையில் அருமையான பாடல் செலெக்ஷன். வானம் கண்ணிலா பிச்சுட்டீங்க. ஏன்னா சிறப்பு மிகு எல்லா பாடலும் பாடினாலும் பாடலாகாது. சிறப்பு மிகு இந்த மாதிரி மனதில் பதிஞ்ச பாடல்களை நினைவுபடுத்துகிற ஒரு அருமையான விஷயம். அனு மாமாவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்து இணையாக இங்கு மிருதங்க பேசிக் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாமா எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அப்பா அரசுகுலம் கண்டெடுத்த TV ஜெயம் அவர்களின் மாணவருமாகிய சிறு வயதிலிருந்து நாடக கலை மீது பற்றின காரணமாக மியூசிக்கல் காலேஜில் முறையாக பயின்று எங்கு சென்றாலும் வெற்றி மோசம் கொள்ளக்கூடிய அன்பு மாமா மதுரை மாண்ட கண்டெடுத்த TS சிவ சண்முகவேல் என்ற சிவா அவர்கள் மிருதங்கம் தொப்பினன் டோல
அருமையான முறையில் மிருதங்கத்தை இசைத்த அன்பு மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு அடுத்து இணையாக இங்கு ஆல்ரவுண்டை இசை காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை எங்கசெல்லாம் விட்டுக்கூடிய நாடக கலை உலகத்தில் சில பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு மாமா, மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்புப்பட்டி மாநகரை கண்டெடுத்து SL தங்கம் அவர்களின் மாணவனுமாகிய அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் மாநகரம் கண்டெடுத்து அன்பு மாப்பிள்ளை PM
PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். இங்கு சிறப்பான முறையில் காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க வருகின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் இங்கு பொன்னாடி அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். ஹலோ அருமையான முறையில் அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாளம் வச்சு கொண்டிருக்கும் தாளலய சுருதி கலைஞர் அகரமாட கண்டெடுத்த ஆறுமுகம் அவர்கள் சீனன் எப்ப சண்டாலா அகரம் ஆறுமுகம் அவர்கள் இவருக்கு மடியில் சீனன் தாளம். என்ன சொன்ன சீன் தாளமா? தாளம் மட்டும் சீன் அமைப்பு மதன்ராஜ் சிவா அவர்கள் முருகன் என உண்மைக்குமே அருமையான முறையில் சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு. எப்படிங்க சாப்பாடு? எப்படி சாப்பாடு? அருமையான முறையில் கல்யாண வீட்டு விருந்து போல அனைவருக்கும் மிக மிக வந்தவர்களுக்கும் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு சிறப்பான முறையில் சிறப்பான முறையில் இங்கு அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக செய்திருந்த முதலில் முக்கியமாக சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனதார்ந்த நன்றி. அந்த மாடிப்படியில் ஏறி ஏறி பரிமாறி அன்பு அக்காமார்களுக்கு மனதார்ந்த நன்றி. சிறப்பான முறையில் இந்த நாடத்திற்கு அருமையாக சாப்பாடு ஏற்பாடு கோடீஸ்வரன் வழக்கறிஞர் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாகவும் மனமார்ந்த நன்றி என்ற வணக்கத்தை நெஞ்சார்ந்து விடுவோம். ஏன்னா உப்பிட்டவர்களை உள்ள மாதிரி நினைக்கணும், சாப்பாடு போட்டவங்களை சாகும் வரைக்கும் நினைக்கணும். அருமையான முறையில் ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லக்கூடியது இது ஒன்று தான். சிறப்பான முறையில் சாப்பாடு செய்த அன்பு குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக நமது ஊரையே மிக அழகான முறையில் அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நாடக நடிகர்களுக்கு யார் யாருக்கு எது தேவையோ மிக சிறப்பான முறையில் அவர்களுக்கு தகுந்தாற்ப வைக்க கொண்டு சிறப்பான முறையில் நமது கோச்சரியமானவர் கண்டெடுத்த. ஏன்னா வாசிகி அப்படின்னு சொன்னாலே எங்கள் சித்தப்ப சீனி சித்தப்ப ஞாபகம் வந்து டக்குன்னு வரும். அதனால் அன்பு தவப்படுவர்களுக்கு மனதார்ந்த நன்றி. சிறப்பான முறை அருமையாக இங்கு ஒளி அமைப்பு வாசுகி ஆடியோஸ் வாசுகி வாசுகி வாசுகி
அருமையான முறையில் வாசுகி ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் மனதார்ந்த நன்றி. நீ பொட்டு வச்ச தங்க குடம், எல்லா பேருமே பொட்டு வச்ச தங்க குடம் தான். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் பெருமைப்படுறேங்க. ஏன் என்ன நம்மளாவது காசுக்கு நடிக்கிறான், ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பேருமே ஒரு விதத்தில் ஒரு நடிகன் தான். எப்படி? ஆமாம், ஆம்பளை பொண்டாட்டி நடிக்கணும், பொண்டாட்டி புருஷன்கிட்ட நடிக்கணும், எல்லாமே நடித்தா தான் வாழ்க்கையில் உலகத்தில் ஜெயிக்க முடியும். ஆனால் என் பொண்டாட்டிலாம் ஒரு சொல் வார்த்தைக்கு உத்தமி பத்தினி. மச்சான் நான் விளையாடு சொல்ல, நான் ஒரு கோடை கிழிச்சிட்டேன்னு வச்சுக்க, சரி தாண்ட மாட்டான் மச்சான். பரவாயில்லைல. இவன் என்னடா கிழிக்கிறதுன்னு அழிச்சு விட்டுட்டு போவாடா. அம்பட்டு உள்ளத்தனம். முந்தானத்து ஒரு கூத்து நடந்துச்சு மச்சான். தஞ்சாவூர் பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக 1:45 ஆயிருச்சு. சரி, முந்தியே நைட்டு 6 மணி டு 8 மணி வரைக்கும் சீரியல் போடுவேன். இப்போ நாசம்பத்து போக எல்லா நேரமும் சீரியல் போடுறேன், எல்லா டிவிலையும். மதியானம் கூட ஓடிக்கிட்டு தான் இருக்கு சீரியல். என் பொண்டாட்டி 1 மணிக்கு உட்காந்து சோபால காலை போட்டு நாடகம் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அப்பத்தான் அடியே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். செத்த பொறுங்க மாமா, விளம்பரம் போட்டுக்கிட்டும்டா. அவ சொல்லி முடிக்க விளம்பரத்தையும் போட்டேன். வேமா டொக்கு டொக்குன்னு ஓடி போய் சமயக்கட்டில் போய் மாப்பிள்ளை சில்வர் தட்டை எடுத்து முன்னாடி வச்சா மாவுல. சரி, வைக்க சீரியலை போட்டுட்டான். மறுபடியும் போய் உட்காந்துட்டு மறுபடியும் விளம்பரம் போட்டால. என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாடா, செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்து கேட்கிறா, யோ சாப்பிட்டா தட்டை எடுத்து வைக்க மாட்டா, எதுக்கு வெறும் தட்டை வச்சு உக்காந்துக்கு இருக்கங்கறா? நீ ஏன் வெறும் தட்டோட உட்கார்ந்திருக்க? ஏன் முண்டை சோறே வைக்கல, வச்சதை வெறும் தட்டு தான்டா. அப்படியா? அவ என்ன ஞாபகத்தில் இருந்திருக்கா பார்த்துக்க. ஏத பெண்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாம் நம்ம நாட்டின் எதிர்கால தூண்கள். நீங்க பார்த்து குடும்பத்தை ரன் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல திருவிழான்னு வந்துட்டா நிறைய ஆம்பளை தலையில முக்காட போட்டுக்கிட்டு லூசாத்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, இதுக்கு புல்லாம் பகுமானமா புதுச்சேலை கட்டுக்கிட்டு நாங்க நாட்டை அள்ளி போட்டுட்டு சிகிச்சுக்குன்னு உட்காந்துருக்குங்க. ஆம்பளை புல்லாம் பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருப்பாங்க. செய்ய காசு பணத்தை கொடுக்கறது புள்ள ஆம்பளை தான்டா, ஆம்பளை ஏதோ சொல்லி ஆம்பளை நீ ஏன் தலையில அடிக்கல? என் வீட்டுல எதிர்த்து விட்டுக்காரன் தாண்டா எனக்கு பெரிய பிரச்சனையே. என்னையா ஏன் மாப்பிள்ள சிரிக்கிற குளிங்க? நான் கதைக்காண்டி சொல்ல, இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன். என் எதிர்த்த வீட்டுல வேலை பார்க்கறாலும் கவர்மெண்ட் வேலை பார்க்கற மனுஷன். மாசம் ஒரு 75,000 80,000 சம்பளம் வாங்குறாப்புல. எங்க ஊர்ல திருவிழா வச்சுட்டான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளு பொண்டாட்டிக்கு மாப்பிள்ள நாசம்பத்து போத்துக்கு 8,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருந்துருக்கேன். அந்த நாசம்பத்து போறையும் பொண்டாட்டிக்கு ஊர்ல காசு பணம் நிறைய வச்சிருக்கவில்ல. இதை வந்துகிட்டு அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்காம ஏன் பொண்டாட்டிக்கிட்ட போய் விரிச்சு காட்ட, எதடா பாத்தியாடி ஊருக்குள்ளேயே காசு கூடின புடவை ஏன் புடவை தாண்டி அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி விரிச்சு போட்டு அழுதுக்கு இருந்தா. என்னடா தலைமைத்த உனக்கு வாக்கப்பட்டு நான் எல்லா சோகத்தை கட்டேன், நான் இடத்த கொண்டு வந்து அவ 8,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து என்கிட்ட பீத்துறா அலப்புறா, உனக்கு வாக்கப்பட்டு இது கூட இல்ல இப்படி நாசம்பத்து புலம்ப ஆரம்பிச்சா. போல நீ கொண்டறதுல இப்படி தாண்டா வீட்டுல பண்ணுனா. அப்பதான் பொண்டாட்டி கவுருவம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஆமா, அவ என்னடி 8,000க்கு புடவை உன்கிட்ட அலப்புனா, பையில 10,000 தூக்கி வச்சேன். வாடி மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் காதல் திருமணம் இல்லையா, வாடி 10,000 கொண்டுகிட்டு கூட்டி போனேன் மச்சான். அங்கதான்டா என் பொண்டாட்டியை கௌரவப்படுத்தணும். எப்படி கட்டுன புருஷன் காசு வெட்டியா போயிடக்கூடாது. என் பொண்டாட்டி சொன்னா, மாமா 4,000க்கு புடவை போதுமுங்க, 8,000க்கு வேணாமுண்டா. என்னம்மா எழுத்து ஓட்டுக்காரி 8,000க்கு எடுத்திருக்கா? இல்ல மாமா, நீங்க ராத்திரி மகளா கண்ணு முழிச்சு ஆடின காசு மாமா, வெட்டியா போயிடக்கூடாது மாமா, அப்படி வளர்த்துருக்க 4,000க்கு போதுமுண்டா. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என் பொண்டாட்டி இப்படி இருக்காளையா, அந்த சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் நடிக்கல மச்சான். என்னடி மாமா, என்னடி இந்த சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் மட்டும் எடுத்துக்கிற வேண்டா, எடுத்துக்கடின்னு. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜவுளி கடையா ஜாக்கெட் துட்டார் செக்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கல, அதுக்குள்ள போய் சேலைக்கு மேட்சா ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தா. இதுதான் மாமா சேலைக்கு சூட் ஆகுதுண்டா. சரிண்டு ஜாக்கெட் துணியை பிரட்டி பாக்குறேன். ஒரு ஜாக்கெட் துணி விலை எவ்வளவு வரும்? விலை என்னமா ஒரு 200 150 200 ஒரு 500 வைங்க. என் பொண்டாட்டி எடுத்தது ஜாக்கெட்டோட ரேட் என்ன தெரியுமா? ஜாக்கெட் துணி மட்டும் 5,500 ரூபா. என்னடா என்னையா சொல்ற? எத்தனை ஜாக்கெட் துணியா? ஒரே ஜாக்கெட் துணிடா, 2 கையிலையும் கல்லுக்கெல்லாம் வச்சிருக்காண்டா. கேட்டா ஆரிய ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு புடுங்குன ஒர்க்குண்டு 5,500 ரூபா அந்த மயிருக்கு. சரின்னு ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலண்டு 5,000 ரூபா போட்டு ஜாக்கெட் எடுத்து தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட போனா, ஒரு டெய்லர் தைய கூலி காசை எவ்வளவு கேட்கலாம்? என்ன ஒரு 400 அந்த ஆளுக்கு ஒரு 500 ரூபா வை. நான் கொண்டு உன்னை டெய்லர்ல ஆசை மொத்து போறேன், தைய கூலி காசை மட்டும் 3,000 ரூபா வேணுங்கிறாண்டா. 3,000?
உனக்கு எதுக்கு 3000 ரூபா? அப்பதான் அவன் சொல்றான், அவன் பொட்டாட்டி தானே போன் அடிச்சு சொல்லுச்சு, ஜாக்கெட்டில் சன்னல் வச்சு தைக்கவான். சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபா கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபா கொடுக்கணும், தைக்கிற எனக்கு ஒரு 1000, மொத்தம் 3 வச்சு 3000 மாப்பிள்ள ஒரு சின்ன டவுட். என்னடா? சன்னல் போதுமா? கொசு வலையது மாற்றமா? சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டான்னு அவனுக்கு ஒரு 3000 கொடுத்துப்புட்டு சரி ஜாக்கெட்டை கொண்டுகிட்டு பொண்டாட்டி கிட்ட போனேன் மச்சான். இங்க வாடி, எதிர்த்த வீட்டுக்காரியாவது சேலை மட்டும்தான் 8000 ரூபாய்க்கு எடுத்தா, உனக்கு ஜாக்கெட்டு துணி மயிரே 8000 வந்துருச்சு. சரி போய் தொலைது. ஏன் பொண்டாட்டி இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வாடி, எப்படித்தான் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி 8500 ரூபா போட்டு எடுத்த ஜாக்கெட்டை போய் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு போட்டுக்கிட்டு வாடின்னு சொன்னா, அவளும் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய சால்வையை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. இவ்வளவு ரேட்டு போட்டு எடுத்ததை கணவர்கிட்ட தான் முத காட்டணும்னு போனா லூசு பல, அது அர்த்தம் இல்ல. ஏண்டி இவ்வளவு காசு போட்டு தைக்க ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்துக்கிட்டு வரணும் கேட்டா, அப்பதான் அவன் சொல்றா, அந்த நாசமத்த டெய்லர் என்ன பண்ணிருக்கா, சன்னலை பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கா. அம்புட்டும் பொழந்துக்கிட்டு போட்டா என்ன, நீ பொழந்துக்கிட்டு தெரிஞ்சா என்ன, கடைசியில பொண்டாட்டி சும்மா இருந்து ஆரம்பிச்சா. மாப்பிள்ள அந்த டெய்லர் போன் நம்பர் இருந்தா குறா. எதுக்கு? ஒழுக்கமா இருந்துக்கா. இதுக்கெல்லாம் பிரச்சனை பொண்டாட்டி மேல வச்ச அன்பு ஒரு அளவா இருக்கணும், எல்லாத்தையும் பிரச்சனை வரக்கூடாது. ஆகியால் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு முக்கிய அறிவிப்பு, அன்பளிப்பு துண்டு சீட்டு யாரும் மேடையில் கொடுக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம், உங்கள் அன்பு, உங்கள் ஆதரவும், உங்கள் ரசிகர் என்ற அன்பும் கைத்தட்டு மூலியமாக நீங்கள் தெரியப்படுத்தினால் போதும். நன்றி. இப்படிக்கு நமது பண்ணைக்குடி கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றக்கூடிய இங்கு உங்கள் முன்னால் சிறப்பாக அருமை அண்ணார், நமது கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு நாடக சங்க உறுப்பினருமாகிய கோட்டைமேடு மாநகரம் கண்டெடுத்த அருமை அண்ணன் சிரிப்பு நடிகருமாகிய பால்கரவை புகழ் எம் ரகுதேவா அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அன்னார் அவர்கள் அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி நன்றி. என்ன பாடமொழி? வந்தேண்டா பால்காரன், வந்தேண்டா பால்காரன் ரகுதேவா. என்றைக்குமே அண்ணன் சிறப்பு, குழந்தை முகம் அப்படியே இருக்கணும். இங்கு நடனமாட காத்து கொண்டிருக்கும் நாட்டிய மங்கை, புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி, எங்க அக்கா தான்டா. மதுரை சங்கத்திலேயே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் 1ஆம் நம்பர் லூசு முண்டை. ஏனப்பல எவ்வளவு கூட்டம் பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, லூசு முண்டையா? எங்க அக்கா நல்ல முண்டடா. இவன் என்னமோ யோக்கியமா பேசுற மாதிரிக்கா. அப்பேற்பட்ட முறையில் புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. ஒருத்தர் வைத்தாரே ஒரு உணப்பு தட்டு இருந்தாரே, அவளுக்கு ஒத்தரவா எந்த காலில் பத்து. நீங்க வேற அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு அண்ணன் குருவியேந்தல் மாணவர் கண்டெடுத்து தமிழன் கலாச்சாரம் வழங்கும் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். பாண்டி அவர்களுக்கு. பாண்டி இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, முந்தான தப்புடா, திருந்தி பொழைச்சுக்கா. அதை இவன் யோக்கியக்காரன் சொல்றான் பாரு. ஆகையால் உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் பிவி முத்துவேல் அவர்களின் சிசிய பிள்ளையுமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன் குர்னி என்ற கிராமத்தைச் சேர்ந்த AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைத்து வருகிறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்காரை மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசுரா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். அதனால வரவா? உனக்கு தெரியுதா மாப்பிள்ள? எஸ் மாமா. சோப்பு சீப்பு கண்ணாடி, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி, ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சிலே, நாங்க 2 பேரும் பிஞ்சிலே, அட எங்கேயும் போய் கொஞ்சலே, தாவு தாவு தாவுடா தாவுலாட்டு தையடா, தாவு தாவு தாவுடா தாவுலாட்டு தையடா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அக்கா மக வந்து நான் முன்னாடி.
மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போட்டுகையில் காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா அப்புறம் நான் அவளை பார்த்தேன் என்னாச்சு? கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டு டையிடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டு டையிடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உசுமான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி நெக்லஸ் வாங்கி தந்து பகவான் கடையில கட்பீஸ் வாங்கி தந்து கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட் தச்சு தந்து தேவி தியேட்டர்ல காதல் போட்ட படம் பார்த்தோம் அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல ஏன் உனக்கு இது வியாதியா? புருஷன் கூட இருந்தான்டா கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைம் கூடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைம் கூடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி முன்னாடி நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் வீணை தாயே அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் வீணை தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்று என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நேற்று வந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் வீணை தாயே ஓராலையில் வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன்மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன்மகன் நீரில்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே அம்மா நேற்று வந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எல்களும் நெஞ்சமும் கொண்டாட தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை